சொல்லுங்கள். எஸ், தட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். சொல்லுங்கள். சரி, ரைட். ம் ஓ ஓகே, I'll get back to you later. ரேகா, ஒரு அர்ஜென்ட் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம். அதனால உங்களுக்கு கேம்ப் ஹவுஸ் வர சொல்லியிருந்தேன். சார், கவர்மெண்ட்லேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். அந்த டெரரிஸ்ட்டை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்க சொல்லியிருக்காங்க. சார் நம்மளோட டியூட்டியை கரெக்டாக தானே சார் செஞ்சுட்டு அது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ரேகா. சமீபத்தில் நம்ம டீம் 4 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதில் 2 தீவிரவாதிங்க தப்பிச்சு போயிருக்காங்க. அதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கு. சிஎம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வரிட் அபவுட் இட். சார், இந்த கனவு தேசம்ன்ற அந்த இயக்கத்தோட நோக்கம் என்னன்னு தெரியல சார். அவங்க தலைமறைவா இருந்துகிட்டு ஏதோ நாச வேலை மட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் ரேகா. அவங்களுடைய எய்ம் சிட்டியில் ஏதோ ஒரு பெரிய நாச வேலை செஞ்சு எல்லோருடைய கவனத்தையும் தங்களுடைய இயக்கத்தின் பக்கம் ஈர்க்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இப்போ வேற அடிஷனலாக 4 பேரை சுட்டு கொண்டுருவோமா? இப்போ நம்ம மேல கண்டிப்பா ஏதோ பதில் அடிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பாங்க. சார், நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார். அவங்க துப்பாக்கியை தூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிகர் அழுத்திடுவோம் சார். தட்ஸ் த ஸ்பிரிட் ரேகா. அந்த தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணி அவருக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் கொடுக்கலான்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்குது சார். அதுக்கு தான் உங்களை வர சொல்லிட்டேன். எஸ், அந்த ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுக்கு உங்களை தவிர எனக்கு வேற ஆஃபீஸர் சாய்ஸ் இல்லை. தேங்க்யூ சார். I'll do my best. I know you'll do that. All the best, Rekha. Thank you, sir. Yes. டேய், குமரன் எதுக்கடா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கிறான்? டேய், எத்தனை நாளைக்கு தாண்டா அவனும் ஒரே ரூம்ல பெட்லயே படுத்துக்கிட்டு இருப்பான்? அதுக்காக உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடியே வந்துட முடியுமா? நாளைக்கு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? இத்தனைக்கு அது நல்ல ஹாஸ்பிட்டல்ரா. எல்லாரும் வேறு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லாத, டாக்டர் வசந்தின்னு சொல்லு. ஆமாண்டா, வசந்தி குமரனை கவனிச்சுக்கிறத பார்த்தா ஒரு பேஷண்ட்டை கவனிக்கிற மாதிரி இல்லடா, அதுக்கு மேலே ஏதோ அக்கறை இருக்க மாதிரி தெரியுதுடா. அப்போ லவ்னு சொல்றியா? சேச்சா, அப்படிலாம் இருக்காதுடா. அப்படித்தாண்டா இருக்கும். வசந்திக்கு பயந்தான் குமரன் டிஸ்சார்ஜ் ஆகணும்னு நினைக்கிறான். வாங்கடா உள்ள. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? நாங்க இருந்த இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் 4 பேரை போலீஸ் சுட்டாங்க. நாங்க 2 பேர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். நீங்க இங்க வந்தது யாரும் பார்க்கலையே? இல்ல, யாரும் பார்க்கல. சரி, உள்ள போ, உள்ள போ. டேய், இந்த விஷயத்தை எப்படா குமரன்ட்ட சொல்றது? எப்படிரா? எப்படி எப்படிரா? தெரியலடா. 4 பேர்
4 பேர் செத்துருக்காங்க. அவனுக்கு அங்க இருந்தது யாருக்குமே தெரியாதடா. எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சது? எப்படி? எமோஷனல் ஆகாதடா குமாரா. எங்களுக்கே லேட்டாக தான்டா தெரியும். சக்தியும் பிரபாவும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்கடா. பிரபாவுக்கு மட்டும் காலில் லேசான காயம். நாங்களே மருந்து போட்டு சரி பண்ணோம். டேய், 4 பேர் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா போலீஸ்காரன் ஒருத்தன் கூட சாவலையேடா. ஒருத்தன் கூட சாவலையே. ஒருத்தன் கூட சாகலையடா. அவனுங்களை விடக்கூடாது. காட்டுறேன். நாம யாருங்கிறத நான் அவங்களுக்கு காட்டுறேன். அவனுங்களை விடக்கூடாது. எங்கள் தோழர்கள் 4 பேரின் உயிரை குடித்த போலீஸே, நாளை 400 போலீஸின் உயிரை நாங்கள் குடிப்போம். கனவு தேசம். இந்தா பாரு, இந்த சிட்டி ஃபுல்லா அடிச்சு ஓட்டுங்கடா. ஓட்டுங்க. ஒரு இடம் விடக்கூடாது. இனி அந்த போலீஸ்காரங்க நம்ம பேரை கேட்டாலே அலறணும். எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. நீங்க எதுக்கு பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்தீங்க? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. சும்மா படுத்துட்டே இருந்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் எழுந்து அப்படி. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கொடுங்களேன். இல்ல, நான் 2 கேப்சூல் ஆட் பண்ணோம், அதுக்கு தான் வந்தேன். அது நான் அப்புறமா டாக்டரை பார்த்து. உங்க பிரிஸ்கிரிப்ஷன் தானே கேக்குறேன், கொடுங்க. நானும் டாக்டர் தானே, கொடுங்க. இல்ல, அது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் தானே கேக்குறேன், அதுக்கே அப்படி தயங்குறீங்க, கொடுங்க. கொஞ்சம் அந்த பென் எடுங்களேன். பென் கேட்டேன், அதுக்கே அப்படி தயங்குறீங்க. பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டா அவர் தயங்குறாரு, பென் கேட்டா நீங்க தயங்குறீங்க. என்னவோ. சரி, 2 கேப்சூல் ஆட் பண்ணிருக்கேன். டேப்லெட்ஸ்லாம் நானே வாங்கி சிஸ்டர் கிட்ட கொடுத்தான்னு போயிடுறேன். இல்ல வேண்டாம், இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்ல சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல, நானே வாங்கி அனுப்பிடுறேன். ஓகே, வேண்டாம்னு சொன்னேன். டேய், நம்ம சுத்தி இருக்கிற யாருக்குமே நாம எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கிற ரகசியம் தெரியவே கூடாது. இப்போ தங்கி இருக்கிற இடத்துலயும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம பாத்துக்கோங்க. சொல்லுமா. வசந்தி, இன்னைக்கு சீக்கிரமா வர சொன்னனே, மறந்துட்டியா?
ஐயோ இல்லம்மா, 2 புது கேஸ் அட்மிட் ஆயிருக்கு, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். என்ன வசந்தி, அவங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அவங்களா? யாரு? உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்லியிருந்தோம். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கனடாவில் வேலை செய்கிறாரு. இன்னும் 2 நாள் அவர் ஊருக்கு போயிடுவாராம். அதனால தான் அதுக்குள்ள உன்னை பார்த்துட்டு போயிடலான்னு. யாரை கேட்டு உன்னை இந்த ஏற்பாடுலாம் பண்ண சொன்னது? எனக்கு இப்ப கல்யாணத்துல எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. முதல்ல வந்தவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளில அனுப்பு. என்னடி இப்படி பேசினா எப்படி? வந்தவங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்து தலையை காமிச்சிட்டு போ போதும். நான் தான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்றல. முதல்ல போனை வை. பாய். ஏய் ஹலோ, மேடம், எங்கள் ஃப்ரெண்டு இங்கே 1 மாதம் தங்க போகிறாரு. இந்த பாஸ் எங்ககிட்ட இருந்தா இந்த கையெழுத்து போகிற வேலை மிச்சமாகும். யாரு உங்க ஃப்ரெண்டு? அதான் மேடம், இந்த பெசல்வாடியில் இருக்கார்ல குமரன், அவர் தான். வசந்தி டாக்டர் பேஷண்டா? ஆமாம் மேடம். சரி, நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். டாக்டர் வசந்தி இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. ஓ, தேங்க் யூ. ஓகே மேம். போயிடலாம்டா. இருடா, போலீஸ் எதுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வசந்தி டாக்டரை பற்றி வேறு விசாரிக்கிறாங்க. குமரனுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. சரி வாங்கடா, மேலே போகலாம். ஏய் போடா. எஸ், கம் இன். ஹாய். உட்கார். I'll call you in 5 minutes, டாக்டர். என்னக்கா திடீர் சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி ஒரே புலம்பல். எதுக்கு? வீட்டில் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே. அதுக்கு உங்களை தூது அனுப்பினாங்களா? நீ எதுக்கு அப்படி நினைக்கிற? அம்மாவோட வருத்தமும் நியாயமானது தானே. என்ன நியாயமானது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க எப்படி வர சொல்லாங்கக்கா? ஏய், என்னது இது இப்படி கோச்சுக்கிற? இங்க பாரு, அவங்க அந்த காலத்து ஆளுங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டா செய்வாங்க. நீயும் அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? காலகாலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சொம கம்மி ஆயிடுச்சுன்னு நிம்மதியா இருப்பாங்கல்ல. இதுக்கு போய் கோச்சுக்கிட்டா எப்படிமா? அக்கா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லக்கா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போக முடியும்? ஐடியாவே இல்லைன்னா இப்போதைக்கு ஆமா, அதனாலதான் நீ போல இல்லையா? அக்கா, அது மட்டும் காரணம் இல்ல. வேற என்ன காரணம்? அது மட்டும் காரணம் இல்லைன்னா வேற என்ன காரணம்? அது என்னன்னா, இப்பதான் நான் என் ப்ரொஃபஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கேன். நானும் ஏதாவது சாதிக்கணும் இல்லக்கா. ப்ளீஸ்கா. ஆமா, நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. கரியர் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா பர்சனல் லைஃப் ரொம்ப டிலே பண்ணிடாத, சரியா? சரி, நான் அம்மா கிட்ட பேசி ஏதாவது சமாளிச்சுக்கிறேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே. தேங்க்யூ சோ மச்க்கா. சரி, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்க. ஒண்ணு வேண்டாம், எனக்கு லேட் ஆச்சு. நானும் வரேன். ஏய், நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, வாங்க. சரி வாங்க வாங்க. சரி, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா உனக்கு ஒன்று சொல்றேன், அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா வள்ளுன்னு எரிஞ்சு விழாத, பொறுமையா பேசு. சரிங்கக்கா.
நீங்க 3 பேரும் இங்கேருந்து இறங்கி வரீங்க? நீங்க அப்பவே கிளம்பிட்டீங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்களே. அப்போதே கிளம்பிட்டோம் மேடம். ஆனால் மெடிசன்ஸ்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அதான். மெடிக்கல் ஷாப் கீழே தானே இருக்கு. ஆமாங்க மேடம், மெடிக்கல் ஷாப் கீழே தான் இருக்குது. அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே. ஓ மேடம், இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போனாங்களே, அவங்க யாருங்க மேடம்? ஓ நீங்க அவங்கள பாத்தீங்களா? அவங்க என் சிஸ்டர் ஏசிபி ரேகா. பலம் உடைத்திடும் பகை வரை